ஒன்றை வரி திருக்குறள் தான். ஆனா அதுக்குள்ள போக போக பொருள் எவ்வளவு இருக்கு சார்? ஒரு திருக்குறளுக்கு எத்தனை நாள் பேசலாம்? சுகந்தி மேம், நீங்க தமிழ் ஆசிரியர் சொல்லுங்க. ஒரு திருக்குறளை நல்லா எடுத்து பொருள்பட ஒரு பெரிய ஆசான் பேசினா 4 நாள் 5 நாள் பேசலாமா? ஆனா அது அந்த சுருக்கம் எத்தனை வரியில் இருக்குது? 1.5 வரியில் இருக்குது. இப்படித்தான் நம்முடைய மகான்கள் ஜோதிட சாஸ்திரத்தை 12 பாவங்களுக்குள் ஒழித்து வைத்தார்கள். உடனே நம்ம ஒரு 10 காரத்துவத்தை வச்சுக்கிட்டு 5 கிரக காரத்துவத்தை வச்சுக்கிட்டு நானும் ஜோசியர் ஆயிட்டேன்னு நம்ம படிச்சா எப்படி படிக்க முடியும்? அதை விரிக்க 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 பொருள் வந்து கொண்டே இருக்கணும். யாருக்கு விரிக்க தெரியுதோ அவங்கதான் உண்மையான ஜோதிட ஆசான். பிரிக்க தெரியல, இதுக்கு இவ்வளவுதான் சுருக்கமா படிச்சுக்கணும், அவங்கள நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அப்போ இந்த உணர்வு சார்ந்த பாவகங்கள் இதுதான். அடுத்தது பொருள் சார்ந்த பாவகம். இதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இப்போ உணர்வு சார்ந்த ஒரு மனுஷன் நல்லா வாழ்றான் அப்படின்னா இந்த பாவகங்கள் எவ்வளவு சப்போர்ட் பண்ணுதோ அதை பொறுத்து தான் அவனுடைய உணர்வு சார்ந்து அவன் சந்தோஷமா இருக்க முடியும். இது கெட்டு போச்சுன்னா அவன் சந்தோஷமா இருக்க முடியாது. பொருள் சார்ந்த பாவம் நல்லா இருக்குது, பணக்காரனா இருப்பான், அவன் சந்தோஷமா இருக்க முடியாது. சார் புரியுதா தங்கம்? பணம் நிறைய இருக்கு, ஆனா நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, வியாதி இருக்கும். சந்தோஷம் இருக்காதுன்னா இருக்கும், சந்தோஷம் முழுசா இல்லாத இருக்க முடியாது. எந்த அளவுக்கு அனுபவிக்கிறான் சார், எந்த அளவுக்கு என்ஜாய் பண்றான்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒரு விஷயத்த என்ஜாய் பண்ற விஷயம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமா இருக்குல்ல. ஃபுல் என்ஜாய்மெண்டா எந்த அளவுக்கு எல்லாருக்குமே சந்தோஷம் இருக்கும். சந்தோஷமே இல்லாம தான் வாழ முடியாது. ஆனா எவ்வளவு பர்சன்ட் அவனுக்கு கிடைக்குது? நீங்க கொடைக்கானல் போறீங்க, கொடைக்கானல் நீங்க ஒரு மாதிரி அனுபவிச்சு பார்த்திருப்பீங்க, நான் ஒரு மாதிரி அனுபவிச்சு பார்த்திருப்பேன், சுகந்தியமா ஒரு மாதிரி அனுபவிச்சு பார்த்திருப்பாங்க. சார் ஆன்மீகத்தையே எடுத்துக்கங்க. மகுடேஸ்வரனை கும்பிடும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல அனுபவிக்க மாட்டோம் சாமியை. இதுல யார் சாமி அதை அனுபவிச்சாங்கன்னு பாக்கிறதா தான் அனுபவிக்க முடியும். இல்லைன்னா அது அந்த அனுபவம் எவ்வளவு அந்த ஆன்மாவுக்கு எவ்வளவு சுகத்தை கொடுக்கும் என்பது அது ஆன்மீகம் தான். எல்லாருக்கும் ஒரே சுகத்தை கொடுத்துருமா? சாமிக்கு முன்னாடி நிக்கிறத எல்லாருக்கும் ஒரே சுகத்தை கொடுத்துருமா? அந்த ஆத்ம நாணம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சந்தோஷத்தை கொடுத்துருமா? கொடுக்காது. நீ எதிர் இருக்கிற பொருள் ஒண்ணுதான், சிவபெருமான் தான். அனுபவிக்கின்றனுக்கு எவ்வளவு சந்தோஷம். ஒரே இடத்துலதான் நிக்கிறோம், எல்லாரும் ஒட்டுக்க கையெடுக்கிறோம். அப்ப அந்த ஆத்மா எவ்வளவு குளிருது. அப்படியே அவனோடு ஒன்றி, அவனோடு அணைத்து, அவனோடு காதல் கொண்டு, அவனுக்கு அந்த அமுது ஊட்டும் போது அப்படியே அவன் கன்னத்தை பிடிச்சு அப்படியே அமுத அள்ளி அவனோட வாயில வச்சு தங்கம் சாப்பிட்றான்னு அது கொடுக்கும் பொழுது அவனுடைய கண்கள் பார்க்கின்ற அந்த ஒளியை ஆத்ம ஞானத்தால் எவ்வளவு காணுகின்றோம், அந்த எவ்வளவு ரசிக்கின்றோம், அந்த ரசனைக்கேற்ப நம்ம ஆத்மா எவ்வளவு குளிர்கின்றது. இதெல்லாம் அந்த சுவாமிக்கு பலன் இருக்கும் பொழுது, அபிஷேகத்துக்கு பலன் இருக்கும் பொழுது, இவன் இதை சாப்பிட்டா நல்லா இருக்காதா, இவன் இதை சாப்பிட்டா நல்லா இருக்காதா, இவன் இதை எப்படி சாப்பிடுவானா, இப்படி எல்லாம் ரசிச்சு 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 நீங்க கடைசியா அந்த தெய்வத்துக்கு கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அது அந்த பூஜை சிவாச்சாரியார் எடுத்து அந்த சுவாமிக்கு அந்த பழத்தை அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த தங்கம் வாயில எடுத்து போடுறானே, அதை ரசிக்கிற பாக்கியம், அந்த உணர்வு அப்படிங்கிறது அது எவ்வளவு பேருக்கு எல்லாரும் நிக்கிறோம்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி உணர்வு ஏற்பட்டு அந்த ஆத்ம ஞானம் ஏற்படாது. நடக்கின்ற நிகழ்வு ஒன்றுதான், ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான போகம்தான் அங்கு கிடைக்கும். உண்மை சார், உண்மை. அதுபோல்தான் வாழ்வியிலும். புரியுதாப்போ? புரியுதுங்க. அதுபோல்தான் வாழ்வியிலும். இதோடு இன்று நிறைவு செய்து கொள்ளலாம். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட சிவா. எனக்கு சுவாமி நினைச்சா, அவனை நினைச்சா அப்படியே ஒரு மாதிரி ஆயிருது. அவனை அது ஒரு பேரின்மை சார். அவனுக்கு கொடுக்கும் பொழுது அவன் அப்படியே அதை அழகா உதட்டால அப்படியே ரோஸ் கலர் மாதிரி அந்த உதட்டால சாப்பிடுவேன் பாருங்க இந்த பழத்தை. அது பேரின்ப சார். அது ஒரு நம்ம எல்லாம் சாதாரண அற்ப பிறவி. நம்ம போய் அவன் நம்ம அந்த எவ்வளவு பெரிய பெருமான அன்புக்காக இறங்கி வந்து அப்படியே அவனோட முகம் மாறும் பாருங்க. அது ஒரு அனுபவிக்க முடியாத பேரின்பம். அதுக்கு நிகர் உலகத்துல வேற எதுவுமே இல்லை சார். அதை அபிஷேகமா பார்க்கலாம், இப்படியும் பார்க்கலாம், அப்படியும் பார்க்கலாம். அவரவர்களுடைய புண்ணியத்தை பொறுத்து அமையும்.
இதுதான் சார். ஒரே நிகழ்வு தான். அந்த நிகழ்வினுடைய அனுபவம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதம். அனுபவம் போகந்தான் அனுபவமாக மாறுகிறது. அங்கு அனுபவிக்கின்ற போகந்தான் அனுபவமாக மாறுகிறது. அதுபோல்தான் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில், ஒரு நமக்கும் சமூகத்துக்கும் இடையில், நமக்கும் உறவினருக்கும் இடையில், இந்த உறவுகளுக்கு மத்தியில் ஒருவன் சகோதரத்தால் எவ்வளவு போகத்தை அனுபவிக்கிறான், ஒருவன் மனைவியால் எவ்வளவு போகத்தை அனுபவிக்கிறான், ஒருவன் கணவனால் எவ்வளவு போகத்தை அனுபவிக்கிறான், இல்ல போகத்தை கொடுத்தாலும் எவ்வளவு உணர்ற சக்தி இருக்குது. கடவுள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் காட்சி கொடுக்குறாரு. ஆனா எல்லாராலையும் ஏன் உணர முடியல? இது எல்லாமே 5, 9, 3, 11, 7 இதை பொறுத்து தான் அமைகிறது என்பதை தெளிவாக சொல்லிக் கொள்கின்றேன். இதில் எங்கெங்கே குற்றம் உள்ளதோ குற்றத்துக்கு தகுந்தபடி அங்கே பொற்காசுகள் குறைக்கப்படும். சார் திறமைக்கு எல்லா உண்டு. தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. சார் உணர்வு சார்ந்த பாவங்கள் முடிஞ்சது. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இருக்கு. கேளுங்க. இப்போ முக்கியமா இன்னைக்கு பிரச்சனை இருக்கிறது வந்து காதல், கல்யாணம், டைவர்ஸ். இப்போ 2 பேருக்கும் ஈக்குவலா கலியுகத்துல சமமா கிடைக்குமா? இந்த 1, 5, 9, 3, 7 காமத்தையே சொல்லலாம். நீ காமம் தீராதங்காட்டிதான் இத்தனை பிரச்சனை. மெயின் ப்ராப்ளம் இது யாரும் ஓப்பனா பேசுறது இல்லை, கொச்சையா பேசுறாங்க. ஆனா இந்த 3, 7 இந்த காமங்கிறது ஒருத்தருக்கு கிடைக்குது, ஒருத்தருக்கு கிடைக்கிறது இல்லை. இதனாலதான் பிரச்சனை வருது. இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இந்த கலியுகத்துல? இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு. புண்ணியம் இருந்தா வாய்ப்பு இருக்கு. போகத்தை உணர்கின்ற பாக்கியம் அந்த 2 ஆத்மாவுக்கு இருந்ததுன்னா சரியான ஜோடி கிடைக்கும். அதாவது ஒன்றை அனுபவிப்பது எப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். நானும் எங்க பக்கத்து வீட்டுக்காரரும் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். கல்யாணத்துல போயிட்டு நல்ல ஜில்லுன்னு பாதாம் கீர் வச்சிருந்தாங்க. இந்த பாதாம் கீர் எடுத்து நல்லா ஐஸ் போட்டு நல்ல ஜில்லுன்னு வச்சிருந்தாங்க. பாதாம் கீர் எடுத்து நானும் சாப்பிட்டேன், அவரும் சாப்பிட்டாரு. நான் ரசிச்சு சாப்பிட்டேன். பாதாம் பால் நல்ல பருப்பு போட்டு நல்லா பாதாம் பால் அப்படியே ஜில்லுன்னு ஐஸ் மாதிரி சூப்பரா இருந்தது. அப்படியே தலைவ நாக்குல சாப்பிட்டேன். அவரும் சாப்பிட்டாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னாரு, எந்த முட்டாள் பைய பாயசத்தை வந்து ஐஸ் கட்டி போட்டிருந்தாங்க. எந்த முட்டாள் பையன் பாயசத்துக்கு ஐஸ் கட்டியை போட்டது? இப்ப அனுபவம் அந்த ஆத்மாவுக்கு வேற மாதிரி ஏற்பட்டிருக்குது, எனக்கு வேற மாதிரி ஏற்பட்டிருக்குது. நாம் எதை அனுபவிக்கின்றோம் என்பதில் அதில் நிலைநிறுத்தி அனுபவிக்கின்ற பக்குவம் ஒருவருக்கு வந்துவிட்டால், கணவனோடு லயிக்கும் பொழுது, மனைவியோடு லயிக்கும் பொழுது அந்த சுகத்தை மட்டும் வேறு எங்கே சிந்தனை போகாம அந்த காதலோடு அனுபவிக்கின்ற பக்குவம் இந்த ஆத்மாவுக்கு இருந்த ஆத்மா திருமணம் பண்ணிக்கிட்டா அனுபவிக்கலாம். 2 பேர்த்துக்கு இன்பங்கள். இதை விட விளக்க வேற எதுவும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். சாப்பிடும்போது போன் பார்த்துக்கிட்டு எங்க சுவை தெரியும்? தாம்பத்தியம் ஏறும்போது, தாம்பத்தியத்தில் இருக்கும்போது வேற எதையோ நினைச்சிட்டு ஒருத்தர் இருந்தாங்கன்னா எனத்தை அனுபவிச்சா என்ன சந்தோஷப்பட்டோம். இதுக்கு கிரகங்கள் தான் காரணம். இதற்கு 12ஆம் இடம் தான் காரணம். என்னதான் 7 வளர்த்திருந்தாலும் சுக்கிரன் வளர்த்திருந்தாலும் செவ்வாய் வளர்த்திருந்தாலும் அந்த போகத்தில் தன்னை இழக்கின்ற இடம் 12ஆம் இடம். அதனாலதான் அயன போக சுகம் என்று சொன்னார்கள். இந்த 12ஆம் இடம் கெட்டால் எல்லா பாவமும் ஈக்குவல் ஆகணும், 12ஆம் இடமும் ஈக்குவலா இருக்கணும். இது மாறுச்சுன்னா ஒரே தன்மையில் அனுபவிக்க முடியாது. தங்கம் புரிஞ்சுதா? இதுக்கு மேல விளக்கம் ஞாயிற்றுக்கிழமை கேள்வி பதில் வகுப்பு இருக்கும், அதிலே சொல்லுகிறேன். சுப்பிரமணிய சார் கரெக்டா? மிகமே கருத்து என்னமோ பேசுறீங்க தெரியுது, என்ன பேசுறீங்கன்னு புரியல. சார் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசுறீங்க புரியல சார். இப்ப கேட்கிறேன். இல்ல சார், வீடியோ ஆஃப் பண்ணுங்க. சுப்பிரமணிய சார் ஒரு நிமிஷம் இல்லைங்க. இதுதான் சார் விதி. இதுதான் சார் விதி. அவர் நல்லா பேசணும்னு தான் அங்க இருந்து பேசுறாரு. நாமளும் நல்லா கேட்கணும் தான் காது கொடுத்து கேட்கிறோம்.
இடையில ராகு என்ன பண்ணுது? ராகு பவன் கேட்க விடாம அவர் ஆக்குது. அவர் கொடுக்க நினைப்பது எனக்கு வரவில்லை, நான் எதிர்பார்ப்பது எனக்கு கிடைக்கவில்லை. அவர் கொடுக்க நினைப்பது இங்க வரல. நமக்கும் அவருக்கு இடையில என்ன இருக்குது? இந்த ராகு ராகு பவன். அல்லவா? ஆமா சார், இப்ப கேக்குதா? இதேதான். கணவன் மனைவிக்கு கொடுக்க நினைப்பதையும் மனைவி கணவனுக்கு கொடுக்க நினைப்பதையும் இடையில் கிரகங்கள் தான் முடிவு பண்ணும். ஆத்மா கொடுக்க நினைத்தாலும் இடையில அதுக்கு போய் சேர்ற டிரான்ஸ்லேஷன் நல்லா இருக்கணும். அதுக்கு தான் மற்ற பாவங்களையும் பார்க்கணும். அதுதான் 12ஆம் இடம். புரியுதுங்களா? நூறு சார். சிறப்பு சார். சார் அதான் இப்ப சொல்லாம கேக்குதா சார்? கேக்குது. அதாவது சார் நீங்க சொன்ன மாதிரியே 2 பேரும் போனோம். 100 சார் ரிலேஷன் வீட்டு கல்யாணம். 2 பேர் போய் நானும் நீங்க சொன்ன மாதிரி பாதாங்கீர் ஜில்லு 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 கொடுத்தாரு. அழகா குடிச்சோம். என் கூட வந்த ஃப்ரெண்டும் குடிச்சாரு. ஆஹா என்ன மாதிரி இருக்கு, தேவாமிர்தம் மாதிரி இருக்கையா, எங்க இருந்தோ மேலூர்ல இருந்து கொண்டு வந்த மாதிரி இருக்கையான்னு சொல்லி குடிச்சாச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தா எனக்கு உடம்பு நல்லா இருக்கு. அந்த ஆளுக்கு நச்சு நச்சு நச்சுன்னு தும்மலை போட்டு ஐயையோ ஏயா இந்த கூல்ட்ரிங்க்ஸ குடிச்சேங்கிற அளவுக்கு நைட்டு ஃபுல்லா பிரச்சனை. இதுக்கு இதுக்கு எந்த கிரகத்தை போய் சொல்லுவாரு? அவர் தலை எழுத்து. அதாவது ஒன்றை உள்வாங்குகின்ற திறன், ஏற்றுக்கொள்கின்ற திறன் வேணும். அது எந்த போகமா இருந்தாலும் அந்த போகத்தை ஏற்றுக்கொள்கின்ற திறமில்லை என்றால் அது மீண்டும் வெளியே தள்ளிடும். அதான் விஷயம். புரியுதுங்களா? அப்போ இந்த இந்த 12ஆம் பாவத்தையே எவ்வளவு முக்கியத்துவமா சொல்றோம். அதுதான் அந்த இருவரும் தன்னை இழந்து அனுபவிக்கின்ற நிலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த கேள்விக்கு வாங்க. அடுத்த கேள்வி யாராவது கேளுங்க. தங்கம், நாளை கேள்வி வகுப்பு இருக்கு. சாயங்காலம் வச்சிடலாம்னு நினைக்கிறேன். போயிட்டு வந்துடுவேன். என்னன்னு சொல்ற. அடுத்த கேள்விக்கு வாங்க. பால்ராஜ் சார், ஏதாவது கேள்வி இருக்கா? கேள்வி இல்லைங்க. அவ்வளவு எல்லாமே சிறப்பா விளக்கிட்டீங்க. புரிஞ்சுதா சிவா? சிறப்பா விளக்கிட்டீங்க. சிறப்பா. இது வந்து 2 வருஷமா எடுத்த பாடத்தினுடைய சுருக்கம். இது வந்து உங்களுக்கு ஏன் கூப்பிட்டேன் அப்படின்னா, சித்தாந்த ஜோதிடத்தை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கூப்பிட்டேன். தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கூப்பிட்டேன். என்னதான் சொல்லி கொடுத்துருப்போம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக கூப்பிட்டேன். புரியுதுங்களா? நந்தகுமார் சார், இந்த பாவகத்தை எப்படி இணைச்சு பலன் சொல்றது, இந்த பாவகத்தை ஒன்றோட தொடர்பு கொண்டால் வேலை செய்யும் அப்படிங்கிறது நல்லா தெளிவா சொல்லிட்டீங்க. நந்தகுமார் கேள்வி கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லை. புரிஞ்சுதுங்கய்யா. நூறு சார். கேள்விலாம் இல்ல, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. சூப்பர் எக்ஸ்பிரஸ் இன்னைக்கு வந்து இவ்வளவு நாள் பார்த்ததுல ஒரு சின்ன ஒரு முன்னோட்டம் மாதிரி பாத்துக்கிட்டோம். நல்லா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. பாலசுப்ரமணியம் சார் சொல்லுங்க. ஐயா, ஒற்றைப்படை வீடுகளினுடைய தொகுத்து ஒரு சுருக்கமா சொல்லி முடிச்ச மாதிரி இருக்குங்கய்யா. நல்லா சிறப்பான விளக்கங்களாகவும் அமைஞ்சது. நன்றி ஐயா. நன்றி சிவா. ஜெயஸ்ரீ மேம். நல்லா இருந்துச்சுங்க. நன்றி நன்றி. சுப்பிரமணியம் சார், ஒரே ஒரு சின்ன டவுட் சார். சொல்லுங்க. அதாவது சார் நீங்க சொன்னதை கேட்டு, அதாவது 1 3 5 7 9 11 அதெல்லாம் சிறப்பா சொல்லிட்டேங்க சார். இப்ப என்ன கேள்வி என்னன்னா, ஒரு ஆளுக்கு 1 5 நல்லா இருக்கு, 9 புட்டுக்குச்சு. இன்னொரு ஆளுக்கு 1 9 நல்லா இருக்கு, 5 சரியில்லை. அப்படின்னா அவன் அந்த ஆள் எப்படி இருப்பான்? 9ஆம் பாவம் கேட்டா எல்லாரும் ரெடி. அவனுக்கு பொண்ணு கொடுக்கலாம், எல்லாம் தகுதி, எல்லாம் சரி. அவனுக்கு தகுதிக்குண்டான குணமும் இருக்குது, சொத்து இருக்குது, பையன் நிலைமையில தான் இருக்கிறான். ஆனா பாக்குறதெல்லாம் தட்டிக்கிட்டே போகுதே. சரியான கால அமையிலேயே, சரியான காலத்திலேயே, தெய்வ அனுமதியிலேயே 9ஆம் பாவம் அவுட்டே, 7ஆம் பாவம் ரெடியா இருக்குது, 9ஆம் பாவம் அவுட்டே. சார் 40 வயசுல ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகுது, பொண்ணு பக்கத்து வீட்லயே இருக்குது. ஏன் சார் இவ்வளவு நாள் அவனுக்கு தெரியல? பக்கத்து வீட்டு பிள்ளையே கட்டிக்கிச்சு. கடைசியில பக்கத்து வீட்டு புள்ளதான் கட்டிக்கிச்சு, எதிர்த்து வீட்டு புள்ள 40 வயசுல கட்டிக்கிச்சு. 40 வயசா ஏன் இவனுக்கு தெரியல? அந்த பிள்ளைக்கே தெரியல. 25 வயசுல கட்டியிருந்தா நல்லா அனுபவிக்கலாம் சந்தோஷமா. 45 வயசுல கல்யாணம், 40 to 45 கல்யாணம் பண்ணி என்ன பண்றது? தங்கம்
புரியுதா? 9ஆம் பாவம் கெட்டா இப்படித்தான், காலத்தில் கிடைக்காது. அதான் புரியுதா? எல்லாம் இருக்கிறீங்களா கிளாஸ்க்குள்ள? சார் சிறப்பு சார், சிறப்பு சார். ம். 5ஆம் பாவம் கெட்டு போச்சு, 9ஆம் பாவம் நல்லா இருக்குது, லக்ன பாவம் நல்லா இருக்குது, 5 கெட்டு போச்சு. பூர்வ புண்ணியம் இல்லை. புண்ணியம் இல்லைன்னா என்ன ஆகும்? புண்ணியமே இல்லை என்ன ஆகும்? தெய்வ பலம் உண்டு, காலத்தில் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். புண்ணியத்துக்கு தக்கபடி ஏதோ வாழ்க்கை கிடைக்கும். அவன் புண்ணியம் குறைவா இருக்கிறனால இவ்வளவுதான். ஒரு ஒரு நான் இந்த காட்டு வேலைக்கு வர சொன்னோம் பாத்தீங்களா, அவ்வளவுதான் வாழ்க்கை. ஏதோ அவன் என்ன சொல்றது, நயன்தாராவே கல்யாணம் பண்ண முடியும், இல்ல வந்து ஒரு அவனோட வாழ்க்கைக்கு தகுந்தபடி ஏதோ வாழ்க்கை அமையும், புண்ணியத்துக்கு தக்கபடி வாழ்வான், அவ்வளவுதான். அந்த புண்ணியம் கெட்டால் வாழ்க்கையினுடைய தரம் சொல்லக்கூடிய அந்த என்ன சொல்றாங்க 5ஆம் இடம் சொல்றது தன்மை, அதை அனுபவிக்கின்ற தன்மை, இடம், அது குறைஞ்சது. அப்போ அந்த புண்ணியம் அப்படின்றதா தான் அது சரசரசரன்னு உயர்த்தி கொண்டு போகும். அவன் எந்த அளவுக்கு வெற்றி பெறாங்க. பாக்கியம் இருந்தா தான் கிடைக்க வேண்டிய காலத்துல கிடைக்கும். இந்த ரெண்டும் மாறி போகும்போது இதுல எது மாறினாலும் அது அதுக்கு தகுந்தது அடிபடும். அதை சொன்னே 9ஆம் பாவம் கெட்டு போச்சு ஒரு ஜாதகம். ரோட்டு வரதுலயே 5 ஏக்கரா, 1 ஏக்கரா குறைஞ்சது 7 கோடி 8 கோடிக்கு போகும். 5 ஏக்கரா எத்தனை கோடிக்கு போகும்? இன்னும் கல்யாணம் இல்லை, 45 வயசு ஆகுது, 47 வயசு ஆகுது. வீட்டை போய் பார்த்தீங்கன்னா நாயோட சோறுதிங்க அந்த வீட்டுல. என்னன்னு ஒரு 2 ஏக்கர் நான் சொன்னேன், 1 ஏக்கரா வித்துறப்பா, 1 ஏக்கரா வித்தா 7-8 கோடி விற்கும். 8 கோடிக்கு மேலே விற்கும் இன்னைக்கெல்லாம். நான் சொன்னது 4 வருஷத்துக்கு முன்னாடி 8 கோடி, இன்னைக்கெல்லாம் 10-15 கோடிக்கு போகும். 15 கோடி ரூபா ஆச்சு. 1 கோடி ரூபாய்க்கு வீட்டை கட்டு. இந்த மெயின் ரோட்ல இருக்குது அல்லவா, அந்த எல்லாமே மெயின் ரோட்ல இருக்குது. அதுல வந்து ஒரு கடை கட்டுடு, ஒரு 2 கோடி ரூபா 3 கோடி ரூபாய் கடை கட்டுடு, வாடகையாச்சு, நீட்டா வாழலாமே, பொண்ணு கொடுத்துருவானே, சந்தோஷமா வாழலாமே, பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த மாட்டுத்தாளிக்குள்ளேயே சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கிறான். விஷயம் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறாருங்க? 9ஆம் பாவம் கெட்டு போச்சு. கொடுப்பனை இல்லை, கொடுப்பனை. 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியம் நல்லா இருக்குது, சொத்து இருக்குது, கொடுப்பனை இல்லையே, எல்லாம் இருந்து அனுபவிக்க முடியலையே காலத்துல. சார் இப்ப புரியுதா? மிகச்சிறப்பு சார், மிகச்சிறப்பு. குருநாதர் மாட்ட விடுறதுலயே குறிக்கோளா இருக்கார் சுப்பிரமணியம் சார். சார் குருவே குருவே சார், குருவே சார். இல்ல சார், இந்த பாயிண்ட் நீங்க சொல்லல, அதனால ஒரு கேள்வி கேட்டேன் சார், வேற ஒண்ணும் இல்ல சார். மத்தவங்களுக்கு கொஞ்சம். சரி. அடுத்தது யாராவது கேள்வி இருக்கா? யாருக்குமே கேள்வி இல்லையா? சந்தோஷம், நிறைவு செய்து கொள்ளலாம். மணி எத்தனை நாம் பேசணும்? அப்போ 9:30 10:30 ஆயிடுச்சா? 10:30 ஆயிடுச்சு. சரி, நானும் உணவு சாப்பிடணும், முடிச்சுக்கலாம். அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்றது கண்ணு, அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்றது விரைவில் அடிப்படை வகுப்பு, உயர்நிலை வகுப்பும் இன்னொரு 2 கிளாஸ், இந்த கிளாஸ் முடிச்சுட்டு விரைவில் புது பேட்ச் ஆரம்பிக்கப்படும். இது வந்து யூடியூப்ல இந்த வீடியோ கொடுக்க போறோம். நம்முடைய புதுசா யாராவது ஜோதிடத்தில் சித்தாந்த ஜோதிடம் அடிப்படையும் உயர்நிலையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாங்க இதுல வீடியோவில் கீழே நம்பர் கொடுப்போம். அந்த நம்பருக்கு நீங்க போன் பண்ணி உங்களுக்கு அதனுடைய விவரங்கள் முழுவதும் தெரிஞ்சுக்கலாம். யாரு படிக்கணும்னாலும் அவங்களுக்கு நம்ம புரியுற மாதிரி இது 2 வருஷமா படிச்சவங்களை கேட்டு பாருங்க, எவ்வளவு எளிமையாக எவ்வளவு அவங்களுக்கு புரியும்படி சொல்லி கொடுத்தோன்னு. கட்டாயம் சொல்லி கொடுப்போம். வீடியோவும் உங்களுக்கு வந்து போன பேஜுக்கு வீடியோ கொடுக்க முடியல, இந்த பேஜுக்கு வந்து வீடியோ இந்த இது ஷார்ட் வராது. வீடியோ வந்து ஒரு 10 நாள் பேசின வீடியோ மட்டும் உங்களுக்கு வரும், கொடுப்போம். நீங்க இதுக்கு கீழே நம்பர் கொடுப்போம், அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய உரிய தகவல் தெரிஞ்சுக்குங்க. விரைவிலேயே இன்னொரு 1 மாதம் 2 மாத காலத்துக்குள் உங்களுக்கு எப்போ டேட் அப்படிங்கிறது சொல்லி விரைவிலேயே அடிப்படையும் உயர்நிலையும் ஆரம்பிக்க போறோம். சேர விருப்பம் உள்ள மாணவர்கள் உங்களுக்கு பெயரை கொடுங்க. அதான் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் மகிழும், எண்ணில் நல்கதிக்கு யாதுமோர் குறைவில்லாமல் எல்லாரும் எல்லா நலனும் பெற்று சிறப்புடன் வாழ வேண்டும். ஜோதிடத்தில் உயர் நாணமும் உயர் புகழும் என்னுடைய மாணவர்கள் அடைய வேண்டும் என்று எல்லாம் அல்ல
பாண்டி கொடுமணிநாதர் திருவடிகளை விண்ணப்பித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.